அனிதா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இது லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல நடந்த ட்ரையத்லான் காம்படிஷன். இத பத்தி உங்களுக்குலாம் எங்க தெரிய போகுது? போங்க போங்க போய் ரீல்ஸ் பாருங்க. தோ பாருடா எங்க கிட்டே வா. ட்ரையத்லான்ன்றது ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் இப்படி 3 கேம் சேர்ந்த ஒரு போட்டி. நீ பார்த்துட்டு இருக்கிறது 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நடந்த ட்ரையத்லான். அண்ட் இதுல இங்கிலாண்டை சேர்ந்த அலெக்ஸி கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? இதெல்லாம் நம்ம ஊர்லயே நடக்க போகுது. சும்மா கதை விடாதீங்க. நம்ம ஊர்ல இன்டர்நேஷனல் கேம்ஸா? 44th FIDE செஸ் ஒலிம்பியாட், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் ரேஸ், WTA சென்னை ஓபன், அண்டர் 21 வேர்ல்ட் கப் ஹாக்கின்னு பல சர்வதேச போட்டிகளை நடத்தி இருக்காங்க நம்ம தமிழ்நாடு. என்னப்பா இன்னும் சொல்றீங்க? நம்ம ஊர் ஸ்போர்ட்ஸ் இவ்ளோ டெவலப் ஆயிடுச்சா? கேரம்ல கீர்த்தனா, செஸ்ல குகேஷ், கபடியில கார்த்திகான்னு லிஸ்ட் ஆரம்பிச்சு வித்யா ராமராஜ், மாரியப்பன், சரத் கமல், துளசிமதி முருகேசன் ஒலிம்பிக்ல கலந்துக்கிற பிளேயர்ஸ் வரைக்கும் அத்தனை இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸை வளர்த்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை. அதோட மட்டும் நிக்காம உயரிய ஊக்கத்தொகை, புதிய விளையாட்டு வளாகங்கள், விடுதிகள், ஆய்வகங்கள் கட்டுதல், சர்வதேச போட்டிகளை நடத்துதல், விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல்னு தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம SDAT. இப்போ சென்னையில 1.5 கிலோமீட்டர் ஸ்விம்மிங், 40 கிலோமீட்டர் சைக்கிளிங், 10 கிலோமீட்டர் ரன்னிங்னு 51.50 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இரும்பு மனிதன் ட்ரையத்லான் 5150 நடத்த போறாங்க. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? ஜான் 4th இருந்து ஜான் 10th வரைக்கும் நடக்கிற படகு போட்டி 2026ல 13 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்ள போறாங்க. அப்பதான் இந்த ட்ரையத்லான் போட்டியும் நடக்க போகுது. இந்த போட்டியெல்லாம் சரியான முறையில நடத்தி முடிக்கிறத பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற துணை முதலமைச்சர் ஹை லெவல் மீட்டிங் ஒன்னும் போட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்காக மொத்த செலவையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முழுக்க முழுக்க கொடுக்க போகுது. அப்போ திரையில பார்த்தத தரையில நேர்ல பார்க்க போறோமா? ஆமா, அப்புறம் ஏதோ ரீல்ஸ் பாருன்னு ஒண்ணு சொன்னியே. இங்க ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல நம்ம ஒரு பெரிய படமே காட்டிட்டு இருக்கோம். சும்மா ரீல்ஸ் கீல்ஸ்ன்னு பாவியா?